ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவில் தீப திருவிழாவோட 6ஆம் நாள். இன்றைக்கி 6ஆவது நாள் இன்றைக்கி வெள்ளித்தேர் இழுப்பாங்க. இந்த பாருங்கள், இது வந்து விநாயகர் தேர். இது எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். பிள்ளையார் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து முருகர் தேர். வள்ளி தெய்வானையோட முருகர் இருப்பார். பிள்ளையாரும் முருகரும் முதல்ல கொண்டு வந்து வச்சு கட்டிடுவாங்க. அண்ணாமலையார் அபிகா பூஜாம்பாள் இவங்க 2 பேர் தான் ஒன்றா வருவாங்க. அண்ணாமலையம்மா இவங்க பின்னாடியே வருவாங்க. சண்டிகேஸ்வரர் வராரு. இவங்களையும் எல்லாத்தையும் வெள்ளித்தேர்லாம் மாற்றுவாங்க. இவங்க தான் சண்டிகேஸ்வரர் வராப்பாங்க. இந்த அண்ணாமலையாரோட பின் அலங்காரத்தை பாருங்கள். ஜடை முடி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடுதுன்னு. இந்த முடி அலங்காரமே தேரில் வச்சுட்டா பார்க்க முடியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கருங்கூந்தல். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொடை அவுக்குறாங்க. அந்த கொடை வச்சுட்டே தேருக்குள்ளே போயிட்டு வைக்க முடியாது சாமின்றதுனால கொடையை அவுத்து எடுக்கிறாங்க. கோவிலுக்குள்ளேருந்து வர வரைக்கும் கொடையோடு வருவார். தேருக்குள்ளே அமர்த்தும் போது கொடையோடு வைக்க முடியாது இல்லையா, அதுக்காக கொடையை அவுக்குறாங்க. இப்போ மண்டபத்துக்குள்ளே போயிட்டு தான் தேருக்குள்ளே சாமி அமர்த்த முடியும். அதனால் மேலே ஏறி மண்டபத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே தேர் இருக்கும். பிள்ளையார் தேர், முருகர் தேர், அண்ணாமலையார் தேர். இது ஆண் பெண் குழந்தைங்கன்னு எல்லாருமே சேர்ந்து இழுப்பாங்க. இப்போ சண்டிகேஸ்வரரை தேரில் வச்சுட்டாங்க. வச்சு நல்லா கட்டி விட்டுருவாங்க. இந்த சண்டிகேஸ்வரர் தேர் வந்து குழந்தைங்க மட்டும் இழுப்பாங்க. பிள்ளையார் தேர், முருகர் தேர். இது வந்து உண்ணாமலையம்மன் தேர். இது சண்டிகேஸ்வரர் தேர். அப்படியே ஆப்போசிட்டில் பெரிய தேர் இருக்கும். இதுதான் அண்ணாமலையாரோட தேர். அண்ணாமலை அம்மனும் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி கட்டி வச்சுட்டாங்க. அம்மன் தேர் பார்த்திங்கன்னா வந்து லேடிஸ் மட்டும் இருப்பாங்க. வைக்கிறாங்க பாருங்க. தேர் கிளம்பிடுச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா.